அனைவருக்கும் வணக்கம். இனி ஆர்பிஐ வங்கிகளில் கொண்டு வந்திருக்கிற மாற்றத்தால் செக்கு கொடுத்து இனி யாரையும் ஏமாற்ற முடியாது. வங்கி கணக்கில் காசு இருக்கான்னு சில மணி நேரத்திலேயே தெரிஞ்சு போயிடும், காசு நமக்கு கிடைச்சிரும். அதனால் இனி பிஸ்னஸுக்கும் மற்றபடி எந்த கொடுக்கல் வாங்கலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சில மணி நேரத்திலேயே செக்கில் இருந்து காசு கிடைச்சிரும். அதனால் செக்கை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தயக்கமின்றி செக்கை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஆர்பிஐயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அப்படி என்ன தான் கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். அதானது ஆர்பிஐ இப்போ ஒரு புதிய சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கு. அதானது செக்கு வாங்குறதுக்கு எல்லாரும் தயங்குறாங்க. செக்கு புழக்கத்தில் கொண்டு வர்றதுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா காசு புழங்குறதுக்கும் காசை உடனடியாக அங்கே இங்கேன்னு ரொட்டேட் பண்ணுறதுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால செக்கு வாங்க தயக்கம் காட்டுறாங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அது காரணம் என்னடான்னா, செக்குக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த பணம் நமக்கு கிரெடிட் ஆகி நம்ம அக்கௌண்ட்டில் அந்த காசு வர்றதுக்கு எடுக்கிற காலதாமதங்கள் தான் ஒரு காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது 1980களில் ஒரு வாரத்திலிருந்து 15 நாள் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தது. பிறகு 2008 பிறகு கொஞ்சம் மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு வாரம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அப்போ கூட என்னடான்னா, நீங்கள் அந்த செக்கு எந்த வங்கியோடதோ அதோட கிளையில் போட்டால் ஒரு 3-4 நாளில் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கிளையில் போட்டிங்கன்னா அது மாறி வர்றதுக்கு 10 நாளும் கூட எடுக்கலாம், 15 நாளும் கூட எடுக்கலாம், உள்ளூர் ரொம்ப குக்கிராமமாக இருந்தால். அப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பிறகு 2021 என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு செக் இன்னைக்கு டெபாசிட் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அதுக்கு முடிவு சொல்லி ஆகணும். 3ஆவது நாள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த காசு கிடைச்சாகணும், இல்லை அந்த செக்கை பற்றி உள்ள என்ன பிரச்சனையோ அதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையும் கூட சுருக்கித்தான் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, காலையில் 10 மணிக்கு வங்கி ஓப்பன் ஆகி ஒரு ஆள் செக்கு டெபாசிட் பண்ண ஆரம்பித்தார்னா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வங்கி திறந்திருக்கும், செயல்பட்டு இருக்கும், வாடிக்கையாளரை அனுமதிக்கும். இதுக்குள்ளே கிடைக்கிற எந்த செக்காக இருந்தாலும் ஒவ்வொரு மணி நேரத்திலையும் ஸ்கேன் ஆகி நேர அங்கே போயிடும். அதானது 3 மையங்கள், டெல்லி, பாம்பே, சென்னை அப்படின்னு ரிசர்வ் பேங்கோட 3 மையங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல போகும். அதிலிருந்து மற்ற சம்மந்தப்பட்ட வங்கிகளுக்கு அதோடைய ஸ்கேன் காப்பி போயிடும். அவங்க சாயந்தரம் 7 மணிக்குள்ளே அந்த சம்பந்தப்பட்ட செக்கை பற்றி உள்ள பணத்தையோ அல்லது அந்த செக்கை பற்றி உள்ள ரிமார்க், அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது உண்மையான செக்கா பொய்யான செக்கா, இல்லைன்னா அந்த செக்குக்கு தேவையான பணம் அந்த குறிப்பிட்ட அக்கௌண்ட்டில் இல்லைன்னோ என்ன விஷயமோ அதை சொல்லிடணும், இல்லை பணத்தை கொடுத்துடணும். அப்படி நீங்கள் 7 மணிக்குள்ளே அப்படி நீங்கள் செய்யலைன்னா உங்கள் வங்கி கணக்கில் காசு இருக்கிறதா கொடுக்கப்பட்ட அந்த செக்குக்கு உள்ள பணத்தை அந்த அக்கௌண்ட்டில் இருக்கோ இல்லையோ, அது பொய்யோ சரியோ, நீங்கள் தான் காசை கொடுத்தாகணும். அதனால் 7 மணிக்குள்ளே நீங்கள் முடிவை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை வங்கிகளுக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால் வங்கி கட்டாயம் செயல்பட்டு தான் ஆகணும். அந்த ஸ்கேன் காப்பி போய் சாயந்தரம் 7 மணிக்குள்ளே பதில் சொல்லணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. அது கூட எது வரைக்கும் தான், ஜனவரி 3, 2026 வரைக்கும் தான். அப்போது ஜனவரி 4, 2026 முதல் என்ன தெரியுமா, ஒரு செக்கை டெபாசிட் பண்ணால் 3 மணி நேரத்திலேயே பதிலை சொல்லி ஆகணும். அதானது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் காலையில் 10 முதல் 11 மணிக்குள்ளே ஒரு செக்கை டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அது மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த செக்குக்கு உள்ள பணத்தை கொடுத்தாகணும், இல்லை அந்த செக்கில் உண்மையா பொய்யா, இல்லைன்னா அதில் ஏதாவது ரிமார்க் இருக்கா, அக்கௌண்ட்டில் காசு இல்லையோ, எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி ஆகணும். அப்படி நீங்கள் 3 மணி நேரத்துக்குள்ளே பதில் சொல்லலைன்னா அந்த செக்குக்கான பணத்தை கட்டாயம் அந்த வங்கி கொடுத்தாகணும். அதில் இருக்கோ இல்லையோ, இல்லை செக்கு டூப்ளிகேட்டோ என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த காசை கொடுத்தாகணும். அதனால் இப்போ அப்படி ஒரு நிர்பந்தத்தை வங்கிகளுக்கு கொண்டு வந்ததுனால இதனால் என்ன லாபம் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அதானது எப்படின்னா, காசு கொடுத்தா தான் பொருளை தருவேன் அப்படின்னு ஒரு இது இருக்கும். செக்கை வாங்குறதுக்கு எல்லாரும் தயங்குவாங்க. ஏன்னா இந்த செக்கு மாறி வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். அப்போ அக்கௌண்ட்டில் காசு இருக்குதா இல்லையான்னு தெரியறதுக்கே 2-3 நாள் ஆகும். அப்போ இவனுக்கு பொருளை கொடுத்துட்டு இவன் பின்னாடி எல்லாம் அலைய முடியாது. அதனால் செக்கு வேணாம்ப்பா, காசை கொடுத்துருங்க, இல்லை டிடி எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிடினா நம்ம காசை டெபாசிட் பண்ணி தான் வாங்க முடியும், அதனால் அப்படி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா கேஷை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது செக்கு வாங்க தயங்குறதுக்கு காரணம் என்னென்னா, 2-3 நாள் எடுக்கும், அவன் பின்னாடி அலையணும். ஆனால் இனி இந்த மெத்தேடு ஒரு சில மணி நேரத்திலேயே அந்த செக்கு காசாக மாறும் அப்படின்னா, இல்லைன்னா அந்த செக்கை பெற்றுள்ள உண்மைத்தன்மை, அது வங்கியில் காசு இருக்கா இல்லையா, இல்லை அந்த செக்கு டூப்ளிகேட்டாக என்ன இருந்தாலும் ஒரு சில மணி நேரத்தில் தெரியுங்கிறனால பொருளை விற்கிறவனுக்கும் வாங்குறவனுக்கும் அது ஒரு ஈஸியாக போயிடும். இன்னொரு விஷயம் என்னடான்னா, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு 1-2 மணி நேரம் பொறுங்கையா பொருளை தர்றதுக்கு அப்படின்னா செக் உடனே டிரான்சாக்ஷன் வந்துடும், அந்த பொருளை அவனுக்கு உடனே அனுப்பி வைக்கிறதுக்கு முடியும். இன்னொரு விஷயம் என்னடான்னா, அவனுக்கு அந்த காசை எடுத்து அடுத்து டேர்ன் ஓவர் பண்ணணும்னா கூட அவன் காசு உடனே 2-3 மணி நேரத்திலேயே அவனுக்கு கிரெடிட் ஆயிரும். அந்த காசை அவன் வேற அவன் ஒரு செக்கை கொடுத்து அவனுக்கு அந்த பிஸ்னஸுக்கு தொடர்ந்து செயல்படுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ காசு அங்கே தேங்கி நிற்காது,
ஒன்று. ரெண்டாவது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பணத்தை கட்டிட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு, அதனால் இதை வந்து நான் செக்காக தான் தர முடியும், கேஷாக கொண்டு வர முடியாது, இல்லைன்னா யூபிஐ வழியாக அனுப்ப முடியாது, அதனால தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு செக்கை கொடுத்துட்டு சரி 2-3 நாள் அந்த செக்கில் இருந்து காசு கிரெடிட் ஆனால் தான் அவன் பொருளை தருவான்னு சொல்லியிருக்கிறான், இல்லைன்னா அவன் அந்த காசு கிரெடிட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து வேலையை பார்ப்பான்னு சொல்லியிருக்கிறான், அதுக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்கிற ஏற்பாடெல்லாம் இங்கே கிடையாது. போட்டோமா 2-3 மணி நேரத்தில் காசு அவனுக்கு கிரெடிட் ஆகிடுச்சா, அவன் வந்து அந்த பொருளை தந்தாகணும், இல்லைன்னா அந்த வேலையை அவன் எந்த வேலைக்கு கொடுக்குறோமோ அந்த வேலையை வந்து அவன் செஞ்சாகணும். அப்போது அவனுக்கும் பயம் இல்லை, நமக்கும் காலதாமதம் இல்லாமல் எல்லாம் நடக்கும். காலத்திற்கும் ஏற்றபடி ஒரு விரைவான செயல்பாடை கொண்டு வந்திருக்காங்க. மட்டும் இல்லை, கேஷ்லெஸ்ங்கிறத வந்து யூபிஐ நிறைய அளவு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. யூபிஐங்கிறது வந்து நம்ம ஜிபே எல்லாம் பண்ணுறது, பேடிஎம் ஜிபே எல்லாம் பண்ணுற மாதிரி. அது தவிர்த்து பெரிய அமௌண்ட்டுகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை எல்லாரும் ஒரு தயக்கம் காட்டிகிட்டு இருந்தாங்க. இனி செக்கு வாங்கி காலதாமதமாகும், வங்கியில் காசு இல்லைன்னு பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா 2-3 மணி நேரத்தில் உண்மைத்தன்மை தெரிஞ்சு போயிடும். அது டூப்ளிகேட் செக்கா, வங்கியில் கணக்கு இருக்கா, காசு இருக்கா இல்லையா, இல்லை செக்கு ஒரிஜினலு காசும் இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த 2-3 மணி நேரத்துக்குள்ளே காசும் கிரெடிட் ஆயிரும். அப்போது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் தற்போது மட்டும் ஒரு நாள் எடுக்கும். அதாவது 7 மணி வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 2026 ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து 3 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மணி நேரத்துலையும் இந்த செக்கு ஸ்கேன் ஆகி ஆர்பிஐயோட மையங்களுக்கு போகும், அந்த மையங்களிலிருந்து சம்மந்தப்பட்ட வங்கிகளுக்கு போகும், வங்கிகள் உடனே பதில் சொல்லி ஆகணும். சரி, இனி ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம்.